அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கைய நம்ம நேசிப்பதன் மூலமாக, வாசிப்பதன் மூலமாக, நம்மால் முடிந்த அளவிற்கு பிறருக்கு உதவி செய்வதன் மூலமாக, ஏதோ ஒரு வகையில் இந்த நாளை பிறருக்கு உதவி செய்வதன் மூலமாக நல்ல நாளாக மாற்றிவிட மாட்டோமா, இனிய நாளாக கொண்டாடி விட மாட்டோமா என்கிற ஒரு பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லலாம். அது என்ன சார், பிறருக்கு உதவி செய்யறது மூலமாக நம்மனால எப்படி சார் இனிய நாளாக மாற்ற முடியும்? இப்ப பொதுவா நிறைய பேர் சொல்லுவாங்க, சாதித்த மனிதர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சுயம்புவாக வந்தேன் தெரியுமா. நீங்க நிறைய பேர்ட்டு இதை கேட்கலாம். நான்லாம் யாரையுமே நம்பி இருந்ததே கிடையாதுங்க, நான்லாம் தானா வந்தவங்க, தானா முளைத்த காட்டு செடி, இப்படிலாம் நிறைய பேர் டயலாக் விடுவாங்க. நீங்க நிறைய ஆபீஸ்ல ஜெயிச்சவங்க அல்லது ஒரு பெரிய பதவிக்கு போனவங்க, கொஞ்சம் பணம் படைத்தவர்களாக மாறினவங்க எல்லாம் கேட்டு பாருங்க, நான் அப்படியே தானா வளர்ந்துட்டேங்கன்னுவாங்க. கண்டிப்பான முறையில இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதராலும், எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலுமே, தானாக ஜெயித்த மனிதர்னு ஒருத்தர் சொல்லவே முடியாது சார், சொல்லவே முடியாது. இந்த பிரபஞ்சம் அப்படி படைக்கவே கிடையாது. ஏதோ ஒரு மனிதர் அவருக்கு ஒரு போன் காலின் மூலமா ஒரு வாய்ப்பாகி கொடுத்திருப்பார். ஏதோ ஒரு மனிதர் ஏதோ ஒரு கடிதத்தின் மூலமா அவருக்கு ஒரு பிசினஸ் வாங்கி கொடுத்திருப்பாங்க. ஏதோ ஒரு மனிதர் இந்த பக்கம் போப்பா, இங்க ஒரு வேலை கிடைக்கும்பா அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில இந்த சமூகத்துல யாரோ ஒருத்தர் ஒரு வார்த்தையின் மூலமாக, ஒரு செயலின் மூலமாக, ஒரு கையை பிடிச்சு, பாதாளத்துல இருக்கவங்கள கையை பிடிச்சு தூக்கி விட்டா மட்டும்தான் நம்மளால வளரவே முடியும். நம்மளுடைய வளர்ச்சிக்கு பின்னாடி குறைந்தபட்சம் ஒரு 10 பேராவது இருப்பாங்க சார். இந்த பையன் நல்லா பேசுவாங்க, ஆதித்யா டிவில பயன்படுத்திக்கங்கன்னு ஒருத்தர் சொல்ல கண்டுதான் நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கோம் இல்லையா. இவர் நல்லா வேலை பார்ப்பாருங்க, இவரை நீங்க பயன்படுத்திக்கங்கன்னு ஒருத்தர் சொல்ல கண்டுதான் நம்ம அந்த இடத்துக்கு போகவே முடியும். அதற்கு பின்பு அவர்களுடைய திறமை, வாழ்றது வைக்கிறது எல்லாமே அவங்களுடைய திறமை. ஆனா ஒரு வாய்ப்பு என்பது ஏதோ ஒரு வகையில் இன்னொரு மனிதருக்கு கொடுக்கக்கூடிய கை நம் கையாக இருக்கும் பட்சத்துல அதை அவங்க வாழ்க்கை முழுக்க மறக்கவே மாட்டாங்க சார். ராமாயணத்தை நம்ம சொல்லும் போது என்ன சொல்றோம், ராமரினுடைய கதைன்னு சொல்றோம். ராமர் ராவணனை ஜெயிச்ச கதைன்னு சொல்றோம். ராமரா சார் ராவணனை ஜெயிச்சாரு? ராமரால் மட்டும் ராவணனை ஜெயிச்சிருக்க முடியுமா? ராவணன் சீதையை தூக்கிட்டு போயிட்டாரு. சீதை எங்க இருக்காங்கன்னே தெரியல, யாரு தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியல, எங்கப்பா போனாங்கன்னு தெரியாம சீதா சீதா சீதான்னு காட்டுல கத்திக்கிட்டு போனார் ராமர் லெக்கனும் எங்க இருக்காங்கன்னு தெரியாம கத்திட்டு போனாங்க. ஜடாயுன்றவர் சொன்னார், ராவணன் ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டாங்கப்பா புஷ்ப விமானத்துல என்னுடைய உயிரே போய் தன்னுடைய உயிரை கொடுத்து ஜடாயுன்ற ஒரு பறவை ராமருக்கு உதவினாங்க. ஃபர்ஸ்ட் ஜடாயுன்ற பறவை. அனுமன் என்கிற ஒரு வானர இனத்தை சேர்ந்த ஒரு அமைச்சராக இருந்த அனுமன் உதவினர். பின்பு விபீடனன், எங்க ராவணன் குலத்தில் இருந்த விபீடனன் உதவினார் சார். பாலம் கட்டுறப்ப அணில் உதவுச்சு சார், அணில் உதவிட்டு போச்சு சார் பாலம் கட்டுறதுக்கு. இப்படி ராவணனை ஜெயிக்கிறதுக்கே 10 பேரினுடைய உதவி இருக்கும் போதுதான் அவரால் ஜெயிக்கவே முடிஞ்சது. ஒரு வீரன் தன்னுடைய வீரத்தை காட்டுவதற்கே ஒரு 10 பேரினுடைய தயவு தேவைப்படுகிறது. அப்படி நமக்கு திறமை இருந்தாலும் கூட, நமக்கு நம்பிக்கை இருந்தாலும் கூட, நம்மால் இது சாத்தியம் என்று தெரிந்தாலும் கூட நம்மளுடைய நண்பர்கள் சொல்லிவிடணும் சார், இவங்களுக்கு அந்த திறமை இருக்கும்னு. அந்த கை நம்ம கையாக இருக்கும் பட்சத்துல வாழ்க்கையில மறக்க மாட்டாங்க சார் நம்ம. அப்படி ஏதோ ஒரு வகையில நமக்கு தெரிந்த நண்பர்கள் இருப்பாங்க, வேலை தேடி கொண்டிருப்பவங்க இருப்பாங்க, அல்லது ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க. உங்களால் முடிந்தால் தினமும் ஒருவருக்கு ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கான நன்மை செய்யும் போது அவர்கள் வாழ்க்கையிலும் அது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும், உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றத்தை உருவாக்கும் சார். இத நான் சொல்ல, வாலி சொல்றாரு, கவிஞர் வாலி அவர்கள் சொல்றாங்க. படகோட்டின்னு ஒரு படம் சரவணா பிலிம்ஸ் அதுல எடுக்கிறாங்க. ஒரு ஜமக்காலத்தை விரிச்சு 3 மணிக்கெல்லாம் வந்துருங்கன்றாங்க. வாலி அவர்கள் 1 மணிக்கெல்லாம் போயிடுறாரு மத்தியானம். ஏன்னா பெரிய ஆட்கள்லாம் வராங்க, அது அவருக்கு முத வாய்ப்பு. புரட்சி தலைவர் படத்துல நீங்க பாட்டு எழுத போறீங்கன்றாங்க. அவருக்கு அவ்வளவு படபடப்பு, ஏன்னா அது பெரிய வாய்ப்பு. மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் வராங்க. அப்படி அந்த படத்துல இருக்கவங்க அத்தனை பேரும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வர்றாங்க. இப்ப நான் உட்காந்து பாட்டு எழுதணும்னு சொல்லி அது பெரிய வாய்ப்புல அவருக்கு அந்த ஜமக்காலத்துல அப்படி போட்டு அப்படி ஓரமா உட்கார்ந்து இருக்காரு. யார் வந்தாலும் எந்திரிச்சு நின்று கும்பிடுறாரு, ஏன்னா வாய்ப்பு இல்ல. யார் வந்தாலும் எந்திரிச்சு வணங்குறாரு, எல்லாரும் கும்பிடுறாரு. இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வராங்க, அப்புறம் டைரக்டர் பிரகாஷ் ராவ் அவர் வராரு, ஒவ்வொருத்தரா வராங்க. இப்ப மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களும் வர்றாங்க. அப்ப விஸ்வநாதன் சார் இவரை பாக்குறாரு. எம்எஸ்வி அவர்கள் இவரை பார்த்துட்டு, என்ன கவிஞரே எப்படி இருக்கீங்க எல்லாம் கேட்கிறாரு. இவர் பதட்டமா இருக்காங்க. இப்ப அவர் என்ன பண்றாரு, மெல்லமா கூட்டு போய், கவிஞரை ஏன் பதட்டமா இருக்கீங்க, வெத்தலை பாக்கு போடுங்க
வெத்தலை பாக்கு போடுங்கன்ட்டு வெத்தலை பாக்கு டப்பா நீட்டுறாரு. இவர் வெத்தலை பாக்கு போடுவார் தெரிஞ்சு வெத்தலை பாக்கு போடுங்கன்னு நீட்டுறாரு. பதட்டம் எல்லாம் குறைஞ்சிடும், வெத்தலை பாக்கு போடுங்க. இவர் சொல்றாரு, எல்லாரும் முன்னாடி நான் எப்படிங்க வெத்தலை பாக்கு போட முடியும்? வெத்தலை பாக்கு தாம்பூலம் தரிக்கிறது சரஸ்வதி கடாட்சம். இவர் சொல்றாரு, யாரு? MSV சொல்றாரு, தாம்பூலம் தரிக்கிறது சரஸ்வதி கடாட்சம். உடுமலை நாராயண கவி தாம்பூலம் தரிப்பாரு. எல்லாரும் தாம்பூலம் தரிப்பாங்க, பாடலாசிரியர் எல்லாரும் தாம்பூலம் தரிப்பாங்க. நீங்க முதல்ல வெத்தலை பாக்க போடுங்க அப்படின்றாரு. இப்ப வாலி அவர்கள் சொல்ற அந்த வெத்தலை பாக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள அந்த பதட்டமே அடங்குச்சு. அதுக்கப்புறம் டைரக்டர் பிரகாஷ் ராவ் அவர் இந்த படகோட்டியினுடைய முழு கதையும் சொல்றாரு. பொறுமையா உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க ஒரு சிச்சுவேஷன் சொல்லி, இப்ப MSV டியூன் போடுவாரு, நீங்க அதுக்கு பாட்டு எழுதணும்ன்றாங்க. நான் பாட்டு எழுதுறதுக்கு ரெடியா இருக்கேன். MSV அவர்கள் என்ன சொல்றாரு, நீங்க பாட்டை எழுதுங்க, அதுக்கப்புறம் நான் அதுக்கு டியூன் போடுறேன்னு அப்படியே என் மேல மாத்திட்டாரு. இப்ப எனக்கு திரும்பவும் பதட்டம் வந்துருச்சு. எல்லாரும் நான் பதட்டப்படுறத பார்த்து இவர் எழுதுவாரா மாட்டாரான்ற சந்தேகத்தோட எல்லாரும் என்னைய பாக்குறாங்க. ஆனா MSV ஒண்ணுமே பண்ணல. இவர் பெரிய கவிஞருங்க அப்படின்னு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வச்சு, திரும்ப தாம்பூலம் தரீங்க, திரும்ப வெத்தலை பாக்கு போடுங்க, வந்துரும் அப்படின்னாராம். வார்த்தை வந்துரும். படத்துக்கு வெத்தலை பாக்கு போடுங்க, வார்த்தை வந்துரும்னாராம். திரும்ப ஒரு வெத்தலை பாக்கு போட்டிருக்காரு. ஒரு பாட்டு எடுத்து கொடுத்தாருங்க. என்னை எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனானடி, தன்னை கொடுத்து என்னை எடுக்க வந்தாலும் வருவானடின்னு அந்த லிரிக்ஸ் உழுகுது அவருக்கு. அப்படியே சொல்றாரு, முருகப்பெருமானுடைய அருள் அந்த லிரிக்ஸை எழுதுனேன். ஆனா அன்னைக்கு அந்த பதட்டத்துல இருந்த என்ன MSV அவர்கள் மட்டும் நிதானப்படுத்தலைன்னா எனக்கு வாய்ப்பே வந்திருக்காது. ஒரு இடம் 2 இடம் இல்ல, அத்தனை இடத்துல MSV அவர்கள் தான் என்னை அவ்வளவு நிதானப்படுத்தி கூட்டிட்டு போனாரு. ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மேடையில சொல்றாரு, பாலச்சந்தர்ன்றவர் இல்லைன்னா ரஜினிகாந்த் இல்லைன்னு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்றாங்க. இத வாலி அவர்கள் அப்படியே மாத்தி அதே மேடையில சொன்னாரு, MSV இல்லைன்னா வாலின்ற கவிஞனே இல்லப்பா அப்படின்னாரு. அப்படி ஏதோ ஒரு வகையில ஒரு மனிதர், கீழே இருக்கக்கூடிய மனிதரை ஒருத்தர் தூக்கி விடுறாங்கல்ல, ஒரு ஸ்டெப் மேல இருக்கிறவங்க கையை பிடிச்சு இப்படி தூக்கி விடுறாங்கல்ல, அந்த கை நம்ம கையா இருக்கணும் சார். ஏன்பான்னா சார், கடவுள் இந்த பூமியை படைச்சாராம். இந்த பூமியை படைச்சப்ப பூமி அந்தரத்துல இருந்துச்சுல, ஆடிக்கிட்டே இருந்துச்சான், ஆடிட்டே இருந்திருக்கு. இந்த ஆட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு என்னப்பா பண்ணணும்? பேப்பர் வெயிட் மாதிரி ஏதாவது வைக்கணும்ல, வச்சாதானே ஆட்டம் நிக்கும். அவர் என்ன பண்ணிருக்காரு, மலையை படைச்சாராம். மலைகளை படைச்சு பூமி நிக்குதான்னு பார்த்தாரு. இப்ப இந்த மலையை விட எதுங்க சக்தி வாய்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. மலை பூமியினுடைய ஆட்டத்தையே நிப்பாட்டிருச்சுன்னு கடவுள்கிட்ட கேட்டாங்களாம், இந்த மலையை விட எது சக்தின்னு. கடவுள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, இந்த மலைய இரும்பு உளி வச்சு பேத்திரலாம், சிலைகள் செய்யறதுக்கு இரும்பு உளி வச்சு பேத்திரலாம், இரும்பு தான் சக்தி வாய்ந்தது. அப்ப இரும்பை விட எது சக்தின்னு கேட்டிருக்காங்க. இரும்ப நெருப்பை வச்சு உருக்கிடலாம், அப்ப நெருப்பு தான் சக்தி. அப்ப இந்த நெருப்பை விட எது சக்தின்னா, நெருப்பை நீரை வச்சு அணைச்சிடலாம், நீர் தான் சக்தி. நீரை விட எதுங்க சக்தின்னு கேட்டாங்க. நீரை விட காற்று மிக வலிமையானது. இப்ப எல்லாத்தையும் விட எது மிகப்பெரிய சக்தின்னு கேட்டிருக்காங்க. இப்ப கடவுள் சொன்ன விஷயம், கஷ்டப்படக்கூடியவனுக்கு, எழுந்து வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவனுக்கு, எழ முடியாமல் தவிக்கக்கூடியவனுக்கு, வாய்ப்பு கிடைக்காமல் போராடுபவனுக்கு, வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் சிக்கி கொண்டவனுக்கு யாருடைய கைகள் உதவி செய்து அவனை மேலே தூக்கி விடுகிறதோ அந்த கை மலையை விட, இரும்பை விட, நெருப்பை விட, நீரை விட, காற்றை விட அந்த கை நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒருவனது கை இருக்குல்ல, அந்த கை அத்தனை கையையும் விட உயர்ந்ததுன்னு கடவுள் சொன்னாராங்க. ஒரு பெரிய பணக்காரர் தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. இப்ப ஒரு நிறைய மாப்பிள்ளைகள் வராங்க, சுயம்பரம் நடக்குது. அதுல 3 பேரை செலக்ட் பண்றாங்க. 3 பேரை செலக்ட் பண்ணி அந்த 3 பேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. கடந்த 1 மாசத்துக்குள்ள நீ பண்ண நல்ல காரியம் கடந்த 1 மாசத்துக்குள்ள நீ பண்ண நல்ல காரியத்தை சொல்லு. இருக்கிறவன் சொன்னா, நான் ஒரு வியாபாரத்துக்காக ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கினேன், கடன் வாங்கினவர் இறந்து போயிட்டாரு. ஆனாலும் கூட நான் நேர்மையா அந்த இறந்து போனவருடைய பையனை பார்த்து, அப்பா நான் உங்க அப்பா கிட்ட இருந்து இவ்வளவு கடன் வாங்கினேன், இதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் நேர்மையா அவன்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன், இதாங்க அதுக்கான ரசீது, நான் கொடுத்து இந்த ரசீதை வாங்கிட்டு வந்தேன், இது நான் கடன் வாங்கின ரசீது, இது நான் திரும்ப கொடுத்த ரசீது, நான் கொடுத்துட்டு வந்தேன், எந்த தொகைக்கு வாங்கினேனோ அந்த தொகைக்கு கரெக்டா கொடுத்துருக்கேன் பாருங்க, நான் பண்ண ஒரு விஷயம். முதல். இப்ப 2வது ஆள்கிட்ட கேட்கிறாங்க, நீ பண்ண நல்ல காரியம் என்னன்னு. அவன் சொல்றா, நான் ஒரு நாள் காட்டு வழியா வந்துகிட்டு இருந்தேன், ஒரு வண்டி மாட ஒரு திருடங்க ஒரு 4 பேர் சேர்ந்து மறிச்சாங்க. அந்த வண்டியில இருக்கக்கூடிய காசு பணத்தெல்லாம் எடுக்கிறதுக்காக எல்லாரையும் மிரட்டினாங்க. எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. யாரோ ஒருத்தனோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனாலும் கூட அவன் பண்றது தப்புன்னு தெரிஞ்ச உடனே இறங்கி போய் அவனோட சண்டை போட்டு அத்தனை திருடங்களையும் விரட்டி விட்டு
அந்த மண்டி மாட்டுக்காரங்களையும் அவங்களுடைய பணத்தையும் காப்பாத்தி 1 ரூபா கூட நான் வாங்கிக்கல. அத்தனை பேரையும் பாதுகாப்பா அனுப்பி விட்டேன். இது 2வது. 3வதா இருக்கணும்னு கேட்டாங்க, நீ என்னப்பா இது வரைக்கும் நல்லது பண்ணிருக்க? சார், நான் ஒரு நாள் மலைப்பாதையில நடந்து போயிட்டு இருந்தேன், திடீர்னு என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஒரு குரல் கேட்டுச்சு. யாரா அதுன்னு போய் பார்த்தா ஒரு பள்ளத்தாக்குல ஒருத்தன் வேரை பிடிச்சு தொங்கிட்டு இருந்தான். மலை ஏறும்போது கீழே விழுந்திருக்கான், வேரை பிடிச்சு தொங்கிட்டு இருந்தான். நான் அவனோட முகத்தை உத்து பார்த்தேன். அவன் எனக்கு துரோகம் பண்ணவன், எனக்கு ஊர்லயே என்னைய பத்தி கெடுதல் பண்ணவன், என்னை பத்தி கெட்ட பேரா சொன்னவன், என்னுடைய வியாபாரத்துக்கு கெடுதல் பண்ணவன், என்னுடைய எதிரி, என்னுடைய துரோகி. அவன் மேல் மலையிலிருந்து வேரை பிடிச்சு தொங்கிட்டு இருந்தான். என்னைய பார்த்து காப்பாத்துன்னு கத்துனா. நான் எந்த யோசனையும் பண்ணல. எனக்கு கெடுதல் பண்ணவன் நான் சிந்திக்கல, எனக்கு துரோகம் பண்ணவன் சிந்திக்கல, என்னுடைய எதிரின்னு சிந்திக்கல. நான் உடனே ஒரு கயரை போட்டு அவனை காப்பாத்தி மேல இழுத்து திரும்ப பத்திரமா கொண்டு வந்து அவன் வீட்டுல விட்டுட்டு போனேன். இது நான் பண்ண நல்லது. இப்ப இந்த பணக்கார சொன்னாரு, முதல்ல இருந்தவன் நியாயமானவனாக இருக்கிறான், 2வது இருந்தவன் வீரனாக இருக்கிறான், 3வது இருந்தான்ல எதிரிக்கு கூட ஒருத்தர் உதவி செய்யணும்னு நினைச்சான்ல, துரோகிக்கு கூட ஒருத்தர் உதவி செய்யணும்னு நினைச்சான்ல, அவன் தான் என் உலகத்துல அன்பானவனாக இருக்கான், அவனுக்கு தான் என் பொண்ணுன்னு அந்த பொண்ணை 3வதா இருக்கிறவருக்கு கொடுத்தாராம். இது உலகத்துல யாராக இருந்தாலும், நமக்கு வேண்டாதவர்களாக இருந்தாலும் கூட, இந்த நாள்ல ஏதோ ஒரு வகையில ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையில் ஒருபடி முன்னேறுவதற்கு நாம் காரணமாக இருந்தால் இந்த நாள் நமக்கு இனிய நாள் தான். நன்றி.